லாரி ஓட்டுநரால 30 பேருடைய உயிர் சாதுரியமா காப்பாற்றப்பட்டிருக்கு. பேருந்து ஓட்டுநருடைய அஜாக்கிரதையால நடக்க இருந்த கோர விபத்தை லாரி ஓட்டுநர் தடுத்து நிறுத்தி இருக்காரு. பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் அதிலாபாத் மாவட்டத்துல நிர்மல் எக்ஸ் ரோட்ல நெரடிகொண்டா பகுதியில அரசு பேருந்து ஒண்ணு நெடுஞ்சாலைய கடக்க முயற்சி செஞ்ச நிலையில தான் அப்போ அதிவேகத்துல நெடுஞ்சாலையில ஒரு லாரி வந்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு அரசு பேருந்து வரத பார்த்த லாரி ஓட்டுநர் லாரிய வலதுபுறமா திருப்பி இருந்திருக்காரு. சாதுரியமா அவர் செயல்பட்டதால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. இந்த பேருந்துல 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்சதா கூறப்படக்கூடிய நிலையில பேருந்து ஓட்டுநர் வேகமா சாலையை கடக்க முயற்சி செஞ்சனாலதான் இப்படி விபத்து ஏற்பட இருந்ததா கூறப்படுது. ஆனா லாரி ஓட்டுநர் சாதுரியமா செயல்பட்டதால பேருந்தினுடைய பின்பக்கம் மட்டும் லேசான சேதம் ஏற்பட்டதா கூறப்படுது. இப்படிப்பட்ட பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. பேருந்து ஓட்டுநருடைய செயலுக்கு பொதுமக்கள் மற்றும் இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் கருத்துக்களை எதிராக தெரிவிச்சிட்டு வராங்க. மதம் என பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். இஸ்லாமிய பள்ளிவாசலில் ஒன்று கூடிய அனைத்து மதத்தினர் 15 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வயநாட்டுக்கு அனுப்புவதற்காக காத்திருந்த பொதுமக்கள் மனிதமும் மனிதநேயமும் இன்னும் இருக்கிறது என்பதற்கு இதுவே பெரிய உதாரணம். கேரள மாநிலம் வயநாட்டுல கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவுல சிக்கி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்த நிலையில மேலும் 250க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. காணாம போன நூத்துக்கணக்கான பேரை தேடும் பணியிலையும் இப்போ ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கிற மக்களுக்கு தமிழகத்தில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில இருக்கிற அர் ரஹமத் சுன்னத் ஜமா அத் ஷாபிஹா மஸ்ஜித் பள்ளிவாசல் சார்பா பொதுமக்கள் பங்களிப்போட நிவாரணப் பொருட்கள் பெறப்பட்டிருக்கு. ரூபாய் 15 லட்சம் மதிப்பிருக்கிற அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான டிரெஸ், பெட்ஷீட், பால் பவுடர், பிஸ்கெட் இப்படி பலதும், அது மட்டும் இல்லாம மருத்துவ உபகரணங்கள்னு பல பொருட்கள் 2 லாரிகள் மூலமா அனுப்பப்பட்டிருக்கு. பள்ளிவாசல் சார்பா பொள்ளாச்சி பகுதியில ஜாதி மத பேதங்களை கடந்து எல்லா தரப்பு மக்கள் கிட்ட இருந்தும் பெறப்பட்ட ரூபாய் 15 லட்சம் மதிப்பிருக்கிற பொருட்கள் அனுப்பப்படுறதா பள்ளிவாசல் நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. நெல்லு போட்டா நெல்லு விளையும், பொன்னு போட்டா பொன்னு விளையும் நிலண்டா எங்க நிலம் என நிரூபித்து காட்டிய தமிழ் விவசாயி. வறட்சி பகுதியான பாலைவனத்தில் மட்டுமே